இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூஸ் பேப்பர்ஸில் இருக்க தமிழில் இருக்கிற ஒலி வேறுபாடு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரகர வேறுபாடு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரி. ஸோ இந்த அரினா என்ன, ஸோ இந்த அரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமால் சிங்கம் காய்களை அரி. ஸோ அதை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ அரினா அறிந்து கொள், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது வந்து இந்த அரி வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து அலரி. ஸோ இந்த அலரிக்கும் இந்த அலரிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த அலரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூவை வந்து குறிக்கும். ஸோ அலரி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அலரி. ஸோ அலரினா அலரி அடிச்சுட்டு அழுந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அழுதலை வந்து குறிக்கும். சரிங்களா? அடுத்தது இரத்தல் இரத்தல். ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இரத்தல்லாம் பிச்சை எடுத்தல், நம்ம பிச்சை எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து குறிக்கும். ஸோ இந்த இரத்தல்லாம் என்ன குறிக்கும் பார்த்தீங்கன்னா சாதல், நம்ம இறந்த போகிறோம் இல்லையா? இறந்த போதல் உயிர் நீத்தல். ஸோ அதை வந்து குறிக்கும். ஸோ அடுத்தது உறவு உறவு. ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உறவுனா வலிமை, நம்மளுடைய வலிமையை வந்து ஸோ உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த உறவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றம். ஸோ சுற்றம்னா நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து குறிக்கிறது தான் வந்து இந்த உறவு. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ உரை உரை. ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உரைனா வந்து சொல். ஸோ இந்த உரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையாணை உரை, நம்ம தலைக்காணியில் உரை இருக்கு இல்லையா? ஸோ அந்த உரையை வந்து குறிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எரி எரி. ஸோ இந்த எரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீ. ஸோ இந்த எரினா வீசு, தூக்கி எரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து குறிக்கும். ஸோ அடுத்து பாருங்க ஸோ கரி கரி. ஸோ இந்த கரினா யானை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், சரி கேள்விப்படாமலே இருக்கலாம். ஸோ இந்த கரினா ஸோ யானையை வந்து குறிக்கும். ஸோ இந்த கரினா வந்து என்ன குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ காய்கறி மிளகு. ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது, ஆனால் வந்து இந்த மிளகு வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது கூட கறினா மாமிசம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து குறிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரங்கு குரங்கு. ஸோ இந்த குரங்குனா வானரம், நம்ம நார்மலாக வந்து ரோட்டில் கோயிலெலாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த குரங்கை வந்து ஸோ இது வந்து குறிக்கும். ஸோ இந்த குரங்குன்னா தொடை, நம்மளுடைய தொடை இருக்கு இல்லையா? ஸோ கால் தொடை. ஸோ அது வந்து குறிக்கும். ஸோ அடுத்து வந்து கூரை கூரை. ஸோ இந்த கூரைனா நம்மளுடைய வீட்டின் மேற்கூரையை குறிக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம 7th புக்லேயே 6th புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கூரைனா வந்து துணி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீரிய சீரியல். ஸோ சீரியனா சிறந்த. ஸோ இந்த சீரியனா சினந்த, நம்ம கோபம் உண்டு ஸோ ஒருத்தர் மேலே வந்து சீரி பாயிரும் இல்லையா? ஸோ அதை வந்து குறிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை பறவை. இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பறவைனா கடல். ஸோ இந்த பறவைனா பறப்பது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான். ஸோ மறை. ஸோ மறைனா தாமரை மான், இந்த ரெண்டுமே வந்து குறிக்கும். இந்த மறைனா வேதம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்லேருந்து கவர் பண்ணி நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒலி வேறுபாடு டாப்பிக்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து நகர வேறுபாடு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.